விஜய் புதுச்சேரியில காலை எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லி புதுச்சேரி கவர்மெண்ட் தடை போட்டுட்டாங்களா? தமிழ்நாட்டுல மட்டும் தான் விஜய் பிரச்சாரம் பண்ண தடைன்னு பார்த்தோம்னா புதுச்சேரியிலும் சதியா? திடீர்னு விஜய் அமித்ஷாக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அப்படி அந்த லெட்டர்ல என்னதான் இருந்துச்சுன்னு சொல்லி சோசியல் மீடியால எல்லாருமே இதுக்குதான் படிடான்னு கலாய்ச்சி நிற்காங்க. அப்படி அந்த லெட்டர்ல அவர் என்ன பண்ணாரு? தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இதுக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சின்ன குழந்தைங்க கூட ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா ஒரு லீவ் லெட்டர் எழுதுனா கூட ஃப்ரம்ல யார் பேர் போடணும், டூல யார் பேர் போடணும்னு சொல்லி தெளிவா எழுதுவாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட இப்போ இவ்வளவு பெரிய கட்சி நான் புதுசா ஆரம்பிக்கிறேன், அரசியல் மட்டத்துக்கு வரேன், நாங்க ஒரு தெளிவான கூட்டம்னு வந்திருக்கக்கூடிய டிவிகே விஜய்க்கு இல்லை. டிவிகேவோட விஜயோட அஃபிஷியல் பேஜ்ல இருந்து ஒரு லெட்டர் வெளியே வருது. யாருக்குன்னு பார்த்தோன்னா அமித்ஷாக்கு டிவிகேல இருந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, விஜய்க்கு இப்ப இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் பத்தலையா, அவருக்கு இந்த Y+ கொடுத்துமே அவருக்கு பத்தலையா, நான் இப்ப ரோட்ல போனாலுமே இப்ப நான் ஏதாவது பிரச்சாரம் போறேன், கொளத்தூர் போறேன், பெரம்பூர் போறேன், இந்த ஜோம்பி கூட்டம் வந்து என்ன அலைமோதிட்டு வருது, எனக்கு செக்யூரிட்டி பத்தல. சரி, இது எல்லாமே உங்களோட தேவையா இருக்கு, இதெல்லாம் ஓகே. லெட்டர் எழுதுறீங்கல்ல, யாருக்கு எழுதணும், யாருக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன், அது எங்க போகுது எதுவுமே தெரியாம இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாக்கு கரெக்டா அந்த டூல போட்டாங்க. அந்த டூல பாருங்களேன், அஜய்குமார் பல்லா ஹோம் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி யாருக்கு இந்த லெட்டர் எழுதிருக்காருன்னு பார்த்தோன்னா, மணிப்பூரோட ஆளுநர் அஜய் பல்லாக்கு அவர் இந்த லெட்டர் எழுதியிருக்காரு. அட தற்கூரிகளா, அவர் கட்சியை விட்டு போய் அந்த பதவியை விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. 2024லயே அவர் தன்னோட இந்த உள்துறை செயலாளர் அப்படின்ற பதவியில இருந்து விலகி இப்போ ஒரு ஆளுநரா இருக்கிறாரு மணிப்பூருக்கு. அவருக்கு போயிட்டு நீங்க இங்க இருந்து உள்துறை செயலாளர் லெட்டர் எழுதுறீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட ஒரு தற்கூரி கட்சியா இருப்பீங்க? ஏங்க யாரா இருந்தாலும் கேட்கதானே கேட்பாங்க. ஒன்னும் சிம்பிளா நான் ஒரு லெட்டர் எழுத போறேன்னா நீங்க அப்படிலாம் ரொம்பலாம் சர்ச்லாம் பண்ணணும். சிம்பிளா கூகுள்ல தட்டினாலே இப்ப யாரு இந்தியாவோட உள்துறை அமைச்சர் நீங்க போட்டீங்கன்னா அதுவே காமிச்சிட போகுது. அதை கூட பண்ணாம ஒரு பேசிக் நாலேஜே இல்லாம யாருக்கு லெட்டர் எழுதுறோம், எதுக்கு லெட்டர் எழுதுறமே தெரியாம எழுதுறோம்னு எழுதி வச்சிருக்கீங்க. சொல்ல போனா இந்த லெட்டர் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா, இது யார் எழுதிருக்காங்கன்னா நிர்மல் குமார் ஹெல்ப் பண்ணியிருக்காராம். பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கட்சி என்னதான் பண்ண போறாங்கன்னு சொல்லி. சரி, இது ஒரு சைடு இருக்கட்டும், இவங்களுக்கு லெட்டர் எழுத தெரியாது, நம்ம பல விஷயம் பார்த்திருக்கோம். ஏன்னா இந்தியன் எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் எழுதுனா இவங்க தமிழ்நாட்டில் இருக்க எலெக்ஷன் கமிஷனுக்கு எழுதுறது, இந்த மாதிரி பல காமெடிகள் நம்ம பார்த்துட்டோம். சரி, இந்த விஷயம் இருக்கட்டும், தப்பா எழுதிட்டாங்க, உங்களுக்கு யார் ஆளுன்னு தெரியாது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை யாரை திட்டணும்னு தெரியாது, ஒரு சதி நடக்குதுன்னா அதை யாவும் பண்றான், எது கேட்டாலும் டிஎம்கேன்னு சொல்லுவாங்க. ஒன்னும் இல்லை, இன்னைக்கு இந்த லெட்டர்ல வந்து பேர் மாறி போச்சுல, இதுக்கும் டிஎம்கே சதின்னு சொல்லுவானுங்க. அந்த மாதிரியான ஒரு தற்கொலை கூட்டம் இது. சரி, இது ஒரு சைடு. ஆனா பாதுகாப்பு வேணும்னு லெட்டர் எழுதுறாரு. யார்கிட்ட இருந்து அவருக்கு பாதுகாப்பு வேணுமா? ஏதாவது தீவிரவாதிகள் வெளியேந்து வந்துட்டாங்களா, இல்ல டெல்லியில இருந்து அவருக்கு எதனா அச்சுறுத்தல் இருக்கா என்னன்னு கேட்டனா, அவருக்கு பாதுகாப்பு இப்ப யார்கிட்ட இருந்து வேணும்னா தனது சொந்த கட்சி தொண்டர்கள் கிட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்கிறாரு. இப்படி ஒரு அரசியல் தலைவரை நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த லெட்டர்ல அவர் மென்ஷன் பண்றாரு, அந்த Y பிரிவோட அது விதிகள் படி பார்த்தோம்னா, நான் ஒரு இடத்துல இருந்து நான் பேசுறேன்னா எனக்கு தள்ளி ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரையும் யாரும் இருக்க கூடாது, நான் மட்டும் தான் நின்று பேசணும். இப்படி ஒரு விதிகள் போட்டு நீங்க எனக்கு Y செக்யூரிட்டி தரீங்க. ஆனா எனக்கு அது இருக்க மாட்டுது. நான் வந்து பேசினாலே இந்த ஜோம்பிகள் அப்படின்னு விட்டு என்னை வந்து சீர்றானுங்க, என் கார் டயர்ல வந்து பூடுறானுங்க, என்னால நடக்கவே முடியலன்னு சொல்லி உள்துறை அமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இவருக்கு எதுக்குங்க செக்யூரிட்டி நம்ம கேட்கிறேன். ஏதாவது நீங்க ஒரு சட்ட அதிகாரியா இருக்கலாம், இல்ல தமிழகத்துல ஏதோ ஒரு பதவியை நீங்க வதிச்சுட்டு இருக்கலாம், அதுவும் இல்ல. நீங்க சபாநாயகரா, நீங்க ஆளுநரா, நீங்க யாருமே கிடையாது. ஒரு புதிய கட்சி நீங்க தொடங்கியிருக்கீங்க. இவ்வளவு விஷயம் இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ காசு போட்டு உங்களுக்கு Y பிரிவு பாதுகாப்பு? அந்த பணம் யார்கிட்ட இருந்து வருது? அவ்வளோ காஸ்ட்லியான பாதுகாப்பு யாருதுன்னு பார்த்தோன்னா எல்லாமே மக்களோட வரி பணங்க. அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பிரிவை நாங்க ஏன் உங்களுக்கு தரணும்? இப்படி அடிக்கடி மக்களுக்காக சந்திக்கிறேன், மக்களுக்காக களத்துல இருந்து நிக்கிற ஒரு ஆளா இருந்தா உங்களுக்கு இவ்வளவு வரி பணத்தோட உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கிறது நல்லது. ஆனா நீங்க வர்றது என்னைக்குன்னா ஒரு நாள் தான், வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெளியே வரீங்கன்னா அது உங்க படத்தை சார்ந்த ஆடியோ லான்ச், இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் போறேன், மலேசியாவுக்கு போறேன், குடும்ப ஃபங்க்ஷனுக்கு போறேன், அந்த மாதிரி நீங்க அவுட்டிங் பண்ண மட்டும் தான் வெளியே வரீங்க. உங்களுக்கு எதுக்கு நாங்க அவ்வளவு மக்களோட கஷ்டத்துல இருந்து வந்த ஒரு வரி பணத்துல நாங்க எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தரணும்னு கேட்கிறேன். நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரரு, எவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கீங்க, நீங்களே மேடையா சொல்றீங்க என்னோட அரசியல் கரியர் எல்லாம் நான் உச்சத்தை விட்டு நான் வந்திருக்கேன், நான் பார்க்காத பணமா, என்கிட்ட இல்லாத பணமான்னு மேடையா பேசுறீங்க. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? ஏன் உங்களால ஒரு சொந்த செலவுல ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி உங்களால அரேஞ்ச் பண்ணிக்க முடியாதா? இல்ல அவ்வளவு ஒரு ஒழுக்கமே இல்லாத ஒரு கூட்டம்னா ஒன்னும் இல்ல, ஒரு தொண்டர் படை, ஒரு 500 பேரை வச்சு, ஒரு 100 பேரை வச்சு ஒரு தொண்டர் படை அமைக்கலாம்.
நீங்க போற இடத்துல அவங்க சின்ன ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் பண்ண முடியாதா? எனக்கு Y+ தான் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் தரானா? அமித்ஷா உங்களுக்கு இந்த பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி தராரு. இது நம்ம கேட்டோம்னா எங்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அது வர இன்னொரு உருட்டா உருட்டுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு ஓநாய் கூட்டம் போனா கூட அந்த ஆண் ஓநாய் என்ன பண்ணுன்னா தன்னோட கூட்டத்துக்கு முன்னாடி அந்த பெண் ஓநாய்களும் குழந்தை ஓநாய்களும் அது எல்லாம் போட்டோன்னு சொல்லி வழி விட்டு எல்லாம் சேஃபா போதான்னு பார்த்துட்டு தான் போகணும். ஓநாய்க்கு கூட அந்த மாதிரி ஒரு பண்பு இருக்கு. ஆனா விஜய்க்கு சுத்தமா அந்த பண்பே கிடையாது. நான் ஒண்டி சேஃபா போனா போதும். கரூர் மீட்டிங்ல கூட நம்ம நிறைய பார்த்திருப்போம். இல்ல அவர் எந்த மீட்டிங் வந்தாலுமே அவரு கார்ல சொகுசா போயிடுவாரு. கீழே எவனோ ஒருத்தர் யார் வேணா டயர்ல இருந்து செத்தாலும் சரி கண்டுக்கவே மாட்டாரு. நான் சேஃபா போனா போதும்னு ஒரு மனப்பான்மை பிடிச்சவர் தான் உங்க விஜய். ஒன்னும் இல்லைங்க, தஞ்சாவூர் மீட்டிங்ல கூட ஒரு பையன் விஜயை பார்த்துட்டா போதும்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அங்கே விபத்து நடக்குது. அந்த பையன் செத்துட்டான். 20 நாள் போராடி லாஸ்டா அவனால காப்பாற்ற முடியாம அவங்க செத்து நிக்கிறானா அந்த ஃபேமிலிக்கே இதுவரையுமே அவர் ஒரு இரங்கல் செய்தியும் பண்ணல, ஒரு உதவியும் இல்ல. தன்னை பார்க்க வந்த ஒரு பையன் தானே, இவ்வளவு வாழ்க்கை அவன் போயிடுச்சு, அந்த ஃபேமிலிக்கு தான் ஹெல்ப் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் கிடையாது. தான் பாதுகாப்பா இருந்தா போதும்னு மட்டும் நினைக்கிற ஒரு நபர் தான் இவரு. இப்ப மறுபடியும் அந்த லெட்டர் விஷயத்துக்கே வருவோம். இந்த மாதிரி எனக்கு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இப்ப யார் உள்துறை செயலாளா இருக்காருன்னு கூட தெரியாம ஒரு லெட்டர் இவர் எழுதுறாரு. பொதுவாகவே இந்த கட்சியை பார்த்தோன்னா பாவமா இருக்கு. கட்சியில ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நபர்கள் யாருமே இல்லை. அஃபிஷியலான ஒரு செய்திகள் எப்படி சொல்லணும் கொடுக்கணும்னு யாருமே இல்லை. எல்லா கட்சியும் பார்த்தோன்னா கமல் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இந்த மாதிரி அஃபிஷியலான ஒரு விஷயங்கள் செய்யறோம்னா அது எப்படிலாம் ஒரு சட்ட ரீதியான விஷயங்களா செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு IAS அதிகாரிகளோ இல்ல அரசு நிர்வாகிகளோ யாரெல்லாம் வச்சுட்டு தான் அந்த வேலைகள்லாம் பார்த்தாரு. ஆனா இவர் எதுவுமே கிடையாது. இவர் ஸ்டேஜ் ஏறினா வச்சுக்கோங்களேன், தனது சொந்த வேட்பாளரே அவருக்கு யாருன்னு தெரியல. கொஞ்ச நாள் முன்னாடி குளத்தூர்ல பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா பிரபு பாபுன்னு மாத்தி சொல்றாரு. தனது வேட்பாளரே அவருக்கு யாருன்னு தெரியல. இந்த மாதிரி தனது கட்சியாளர்கள் பேரே அவருக்கு தெரியலன்னா உள்துறை செயலாளர்லாம் அவருக்கு எப்படிங்க தெரிய வாய்ப்பே இல்லை. இந்த கட்சியை பத்தி பார்த்தோன்னா இன்னும் மோசமான ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. எதுவுமே தெரியாது. அரசியல் தெரியும்னு இறங்கிட்டாங்க. இவங்க கட்சியை சுத்தி ஒரு வழக்கறிஞர்களோ இல்ல ஒரு புத்திமதி சொல்லத்துக்கு ஒரு ஆளோ யாருமே இல்லாதனாலதான் இவங்க எது செஞ்சாலும் முதலும் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி எல்லாமே விபரீதமா போய் முடியுது. இப்ப சோசியல் மீடியா திறந்தாலே ஒரே ஒரு மீம் தான், இதுக்குதா படிடான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த மீமை வச்சு டிவிக்கே பசங்களே இப்ப கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், புதுச்சேரியில வந்து விஜய்க்கு பிரச்சாரம் பண்ண தடைன்னு சொல்லியிருந்தேன். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா எவ்வளவு சோம்பேறியோ அவ்வளோ சோம்பேறி. இப்போ நீங்க புதுசா ஒரு கட்சி தொடங்கிருக்கீங்க, நீங்க எப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த பிரச்சார வலையெல்லாம்? ஒன்னும் இல்ல, தமிழ்நாட்டிலே அவ்வளவு சொதப்பல். ஒரு நாளைக்கு 5 தொகுதி நான் பிரச்சாரம் பண்ண போறேன்னு போனாரு. ஒன்னும் இல்ல, தமிழகத்துல ஒரு பிரச்சாரம் பண்ற ஒரு நாளைக்கு 5 தொகுதிகளை சொல்றாரு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகள்லாம் பார்த்தோம்னா எடப்பாடி அவர்கள் இருக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க, சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த எல்லா கட்சி சார்ந்த நபர்களும் ஒரு நாளைக்கு 1 தொகுதி 2 தொகுதி அவ்வளவுதான் மேக்சிமமே. இவ்வளவுதான் பண்ணும் போது இவர் புதுசா வந்து நான் ஒரே நாள்ல 5 தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணேன்னு சொல்றாருன்னா இங்க அரசியல் அனுபவம் இல்லைன்னு அர்த்தம். எதுவுமே தெரியாம போய் நான் பிரச்சாரம் பண்ணேன்னு சொல்லிடுறது, 5 தொகுதியில வரேன்னு சொல்லிடுறது, அடுத்ததா அவரால் 2 தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா என்னால 3 தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ண முடியல, மீதி 3 தொகுதியில நான் பிரச்சாரம் பண்ணதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன சதி பண்ணிட்டாங்க DMKன்னு சொல்லி அடிக்கிறதுக்கான வேலைகள் தான் அது எல்லாமே. 10 மணி நேரம் கூட பிரச்சாரம் பண்றாங்க. அண்ணனால ஒரு வெயில நின்னோம் மக்களை சந்திக்க முடியாதுன்றது காரணத்தினால அவரு போய் வீட்டுல தூங்கிறாரு. தூங்கிட்டு என்ன சொல்லிடுறாருன்னா இல்ல இது வந்து எதிர்கட்சி சதின்னு சொல்லிட்டு பழைய ஒரு விஷயம் அங்க ஓட்டிட்டு இருப்பாங்க. சரி, தமிழ்நாட்டுல இந்த நிலைமைன்னு பார்த்தோன்னா புதுச்சேரியில போய் அனுமதி கேட்டிருக்காரு. நான் இந்த மாதிரி 23 தொகுதியில நான் பிரச்சாரம் பண்ண போறேன்னு அனுமதி கேட்டதுக்கு புதுச்சேரி கவர்மெண்ட் தலையிலே கூட்டி அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் உனக்கு தர முடியாது, நான் 4 இடம் வேணா தரேன், நீ அதுல பிரச்சாரம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஏன்னா இறுதி கட்ட நேரம், தேர்தல் இவ்வளவு கட்ட நெருங்கிடுச்சு. இந்த டைம்ல உங்களுக்கு நான் 4 தொகுதியெல்லாம் தர முடியாது. இந்த டைம்ல வந்து நீங்க 23 தொகுதியிலும் வந்து நீங்க பிரச்சாரம் பண்ண போறோம்னு சொல்றீங்க. நீங்க போற இடம்லாம் வந்து ஒன்னும் அவ்வளவு ஈஸியான இடமெல்லாம் இருக்காது. அந்த இடமே வந்து ஒரு கலவர இடமா மாறிடும். உன்னை பார்க்க வர ஆளுங்க எப்ப எவன் எங்க தாவுவான் எவன் கழுத்து ஏறி கடிப்பானே தெரியாது. அதனால உனக்கு 23 கொடுத்துட்டு என்னோட ஸ்டேட்டை வந்து நான் அவ்வளவு ரிஸ்க் எடுக்க விரும்பல, நீ வேணா 4 தொகுதியில வந்து பேசிட்டு போன்ற மாதிரி புதுச்சேரி கவர்மெண்ட் அடிச்சிட்டாரு. இப்ப கேள்வியே என்னன்னா இதே விஷயம் தமிழ்நாட்டுல நடந்திருந்தா எப்படி எகிரி வச்சு எப்படி பொங்கி குதிச்சிருப்பாரு. என்ன பிரச்சாரம் பண்ண விடாம தடுக்கிறாங்க, என்ன ரூலிங் பண்ண விடாம தடுக்கிறாங்க, என் பிரச்சாரத்தை அப்படி சதி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயம் பேசுறாருல. இப்ப போய் பேசுங்க புதுச்சேரியில என்ன இந்த மாதிரி NR காங்கிரஸ் தடுக்குது, பிஜேபி இந்த வேலையை பண்ணுதுன்னு சொல்ல வேண்டியது தானே. அங்கெல்லாம் பேச மாட்டாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க புதுச்சேரியில ஒரு ரோட் ஷோ போகும்போது புதுச்சேரி கவர்மெண்ட்டை பாருங்க எவ்வளவு பயங்கரமா எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தராங்க, தமிழ்நாடு போலீஸே இந்த போலீஸை பார்த்து கத்துக்கோங்க அப்படி இப்படின்னாரு. எப்படி கத்துக்கோங்க, அவங்களை எப்படி புதுச்சேரி போலீஸ் இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலின்னு பார்த்தோன்னா பொதுச் செயலாளர் வந்து மைக்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காரு,
பேசிட்டே இருக்காரு, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு. அந்த டைம்ல ஒரு போலீஸ் அம்மா வெடுக்குன்னு பிடிங்க, யோ போயா நீ என்ன பேசுற, உனக்கு என்ன பேசுறது, அப்போ நான் அதுக்கு இங்க இருக்கிறேன், நீ என்ன வேலையை பண்ணு துரத்தி விடுறாங்க. சோ அந்த அளவுக்கு உங்களை கேவலமா ட்ரீட் பண்ணி உங்களை அடக்கி வச்சுதான் அந்த கூட்டத்தையே அவங்க நடத்தி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள புகழ்ந்து பேசுறது இங்க வந்து தமிழக போலீஸ் இதை பார்த்து கத்துக்கோங்கன்னு சொல்றது, இது ஒரு விஷயம். இப்போ இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னா இப்ப புதுச்சேரியை பார்த்து நீங்க கேளுங்க, எதுக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க, நான் வந்து அமைதியா ஒரு இடத்துல பேசிட்டு போயிடுவேன், ஏன் நான் இப்ப பேசினேன்னா உங்க பிஜேபி நான் உடைச்சிருவேன்னு உங்களுக்கு பயமா இருக்கான்னு கேள்வி கேட்க வேண்டியதானே. அதெல்லாம் கேட்க மாட்டாரு. ஏன்னா விஜய் பொறுத்த வரையுமே நேரத்தோட அருமையே தெரியாது, நேரத்தோட போட்டி போடவே முடியாது. நேரத்தோட முக்கியத்துவத்தை எல்லா தலைவர்களும் புரிஞ்சுக்கணும். இந்த டைம்குள்ளே இதை நம்ம பண்ணிடணும். நம்ம புதுசா அரசியல் வச்சு ஆரம்பிச்சிருக்கோம், இதை பண்ணிடணுன்ற அறிவே விஜய்க்கு கிடையாது. இப்போ இன்னும் சொல்ல போனா அவரோட கட்சியோட வேட்பாளர்களை அவர் ஏமாத்திட்டு இருக்காரு. உண்மையா அதாங்க. அந்த தொகுதியில இருக்க வேட்பாளர்கள் விஜய் நமக்காக வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு, விஜய்க்காக நம்ம மூஞ்ச பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம எப்படின்னா விஜய் வச்சு ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து நான் 4 தொகுதியில வரேன், 5 தொகுதியில வரேன், இன்னைக்கு வரேன், நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு மேக்சிமமே அவர் சொன்ன கட்டத்தையே பண்ணாம ஏதோ ஒரு போய் 4 விஷயம் 20 நிமிஷம் பேசிட்டு இப்ப வீட்டுல தூங்குறது, இந்த வேலையை தான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் தான் அவர் அசிங்கப்படுறாருன்னு பார்த்தோன்னா புதுச்சேரியிலும் அசிங்கப்பட்டு வராரு. சரி, இங்க மட்டும் தான் எங்க அரசியல் வேலை எதுவுமே தெரியாம நம்ம சமாளிச்சுட்டு போறோம். இப்ப இந்தியன் லெவல்ல ஒரு லெட்டரை யாருக்கு எழுதுறோம், எதுக்கு எழுதுறோம், எங்க போகுதுன்னே தெரியாம அடி வாங்கிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம தமிழ் குரலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.